கேள்வி என்ன? லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறாங்க இல்லீங்களா, அது அவங்க லைஃப் எண்டிங்க்கு தான் அந்த பைசா வருது. அப்ப அது இன்ட்ரெஸ்ட் போட்டு தானே குடுக்கறாங்க. ஹலோ, சொல்லுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டு குடுக்கறது நம்ம யூஸ் பண்ணலாமா, சேருமா எப்படின்னு? ஓகே, விளக்கம் தருவார்கள். அது அதாவது இந்த சகோதரர் என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, இன்சூரன்ஸ் சம்பந்தமான கேள்வி கேக்குறாங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களை நம்ம தெளிவாக முன்னாடியே சொல்லி இருக்கிறோம். இன்சூரன்ஸ் உடைய சட்டங்கள் என்னங்கறத சொல்லி இருக்கிறோம். இப்ப லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி என்ன, நம்ம பின்னாடி தானே கடைசியில பணம் எல்லாம் கட்டி முடிச்சிட்ட பிறகுதான் அமௌண்ட் வருது, அது இன்ட்ரெஸ்ட் கலந்துருக்கு, அப்ப அது கூடுமா கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நம்ம மார்க்க விஷயங்களை தெளிவாக இருக்கிறோம். வட்டி கலந்திருக்கிற எல்லா விஷயங்களும் ஹராம் அப்படிங்கறது எந்த சந்தேகமும் இல்ல. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கி வச்சிருக்கிறான், வட்டியை ஹராம் ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய தெளிவான வசனம். அப்ப வட்டிங்கிறது முழுக்க ஹராம் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அது எந்த நிலையில வந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய சூழ்நிலைகள்ல வந்தாலும் வட்டிங்கிறது ஹராம். ஆனா சில நிர்பந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது அது தவிர்க்க முடியாத நேரத்துல, இப்ப உதாரணமாக சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுதுன்னு வைங்க, அந்த நேரத்துல மொத்தம் சில விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றோமே தவிர, அப்பவும் வட்டி ஹராம் தான், சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல தவிர அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இன்சூரன்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஏன் கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்சூரன்ஸ் இருக்கு, இதுல ரெண்டு வகையான விஷயங்கள் கலந்துருக்கு. ஒன்னு வட்டி, அது மார்க்கத்துல ஹராமான விஷயம். ரெண்டாவது இது ஒரு சூதாட்ட மாதிரியும் இருக்கு. இப்ப லாட்டரி டிக்கெட் மூலமா வரக்கூடிய சூதாட்டம் இருக்கா இல்லையா, கேம்பிளிங், அது மாதிரியாவும் இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் வைங்க, இப்ப லைஃப் இன்சூரன்ஸ் அதை நம்ம எடுக்கிறோம் வைங்களேன். இப்ப என்ன சொல்லுவான், இத்தனை வருஷத்துக்குண்டான இன்சூரன்ஸ் பாலிசி கட்டணும், இத்தனை வருஷத்துக்கு நீங்க அதை இவ்வளவு அமௌண்ட் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல இவருக்கு இயற்கையாக ஏதாவது ஒரு சில மரணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, மவுத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அந்த நேரத்துல இவருக்கு எவ்வளவு பாலிசி எடுத்திருக்காங்களோ அந்த தொகை முழுசாக வந்துரும், பிரச்சனை இல்ல. அல்லது முழு தொகையை கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்குண்டான வட்டி விகிதத்தோட, உதாரணமா ஒரு அமௌண்ட் கம்மியா தான் கட்டியிருப்பாரு, ஆனா அந்த ஒரு 20 வருஷம் 35 வருஷம் இப்படின்னு இன்சூரன்ஸ் உடைய அந்த ஒவ்வொரு நிறுவனத்தை பொறுத்தும் பேங்கை பொறுத்தும் அந்த அரசனுடைய சில பாலிசிகளை பொறுத்தும் இதுக்கு வருஷ கணக்கு அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வருஷங்களுக்கு பிறகு ஒரு அமௌண்ட் தொகையை கொடுப்பாங்க. இந்த தொகையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம எவ்வளவு தொகை கட்டணுமோ அதை விட பல மடங்கு அல்லது நிறைய ஒரு தொகை சேர்ந்துதான் அதோட என்ன பண்ண வரும். இப்ப ரெண்டு வகையான ரெண்டு நேரத்துல நமக்கு பணம் கிடைக்குது. ஒண்ணு எப்ப கிடைக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் கட்டணும், ஆனா கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்க, பணம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஒரு பாலிசி எடுத்தாரோ அந்த அமௌண்ட் வந்துருது. அதாவது முழுக்க கட்டல, பாதி அமௌண்ட் ஒரு பகுதி அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட பாட்டு தான் அவர் கட்டி இருக்கிறாரு, ஆனா இவர் எதிர்பார்த்த முழு அமௌண்ட் வருது. ஆனா வரக்கூடிய மீத தொகை எவ்வளவு கட்டினாரோ அதுக்கு போக மீத இவருடைய உழைப்பு இவருடைய வியாபார அமைப்பு எதனாலயும் வரல, இது எக்ஸ்ட்ராவாக வருது. இது சூதாட்ட மாதிரி. அதே போல முழுசா கட்டி முடிச்சிட்டாருன்னு வைங்க, கட்டி முடிச்சிட்ட பிறகு வர தொகை இருக்க அது நம்ம எவ்வளவு கட்டணுமோ அதை விட அதிகமாக வருது, இது வட்டி கலந்துருக்கு. அப்ப நமக்கு சூதாட்டமும் மார்க்கத்துல ஹராம் தான், வட்டியும் மார்க்கத்துல ஹராம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் கம்ரு வல் மைஸ்ரு, மதுபானங்களும் அதே போல சூதாட்டங்களும் ஹராம், ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய காரியங்கள்ல உள்ள ஒரு அசூசியான காரியங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டிட்டான். அப்ப ரெண்டு விஷயமே தடுக்கப்பட்டதுனால தான் நம்ம என்ன சொல்றோம், இன்சூரன்ஸ்ங்கிறது கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கூடாது. அதுல எண்டுல வரக்கூடிய தொகை வட்டி கலந்துருக்கிறதுனால தெளிவாக சொல்லிடுறோம், அந்த அமௌண்ட் பயன்படுத்த கூடாது. இப்போ ஒரு கால் கட்டிட்டாரு, பணமும் வந்துருச்சு, அப்ப நம்முடைய தொகை போக மீது உள்ள வட்டியுடைய தொகையை ஒரு நன்மை எதிர்பார்க்காம ஒரு ஏழை எளியவர்களுக்கு என்ன பண்ணிடலாம், கொடுத்து உதவிடலாம். அது நான் சதகாவா கொடுக்கிற நன்மை எதிர்பார்த்தல, இது நமக்கு தவறான முறையில வந்த பணம், அது அடுத்தவர்களுக்கு கொடுத்து என்ன பண்ணிடலாம், உதவிடலாம். இப்ப இன்சூரன்ஸ்ல நிறைய வகை இருக்கு, அதையும் சொல்லி ஆகணும். லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி நிறைய வகை இருக்கு. இப்ப உதாரணமா பைக்குக்கெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், இது கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும். இப்ப காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, பைக்குக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் கம்பல்சரி எடுக்கணும். எடுக்கலன்னா என்னன்னா இடையில போலீஸுடைய செக்கிங் இருக்கு. இப்ப அவங்க என்ன செய்வாங்க, இன்சூரன்ஸ் கட்டியிருக்கான்னு கேட்பாங்க, இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆனிச்சுன்னு சொல்லி ஏன் கட்டல, அதுக்கு தனியா ஃபைன் போடுவாங்க. அப்ப நம்ம நாட்டினுடைய சட்டப்படி இன்சூரன்ஸ் கட்டாயமாக நம்ம கட்டி இருக்கணும்.
அந்த அடிப்படையில ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில வட்டி ஹராம் தான், இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு நிர்பந்த சூழ்நிலையில அந்த நிர்பந்தத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், இத கட்டலாம். அந்த நேரத்துல அந்த இன்சூரன்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்திய நாட்டினுடைய சட்டத்தை நம்ம மதிக்கணும், நம்ம இந்திய நாட்டுல இருக்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய பகுதியினுடைய சட்டங்களை நம்ம மதிக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் நிர்பந்த நேரத்துல தான் கட்டிக்கணும். சில பேர் போனுக்கு இன்சூரன்ஸ் எடுப்பாங்க, போனுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்ல, சில பேர் எடுப்பாங்க. அது மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கிறது. அதே போல உடல் உறுப்புகளுக்கு, சில உறுப்புகளுக்காக கைக்கு இன்சூரன்ஸ், காலுக்கு இன்சூரன்ஸ், இது மாதிரியான இன்சூரன்ஸ் இதெல்லாம் தேவையில்லாதது. இது மாதிரியான அமைப்புகள் எதுவும் எடுக்கக்கூடாது. நிர்பந்த சூழ்நிலை எடுத்தால்தான் சில விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். அப்படி இருந்தா அந்த நிர்பந்தத்திற்காக வேண்டி மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் ஹலாலு நம்ம சொல்ல வரல, வட்டி ஹராம் தான். நிர்பந்த சூழ்நிலை என்பதன் காரணமாக இறைவன் ஒரு மன்னிப்பு நமக்கு தர வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு இறைவனிடத்துல மன்னிப்பை எதிர்பார்த்து தான் நம்ம அந்த விஷயத்த அனுமதி, அப்படி ஒரு நிர்பந்த அனுமதி நம்ம சொல்றதை தவிர அப்பவும் வட்டி ஹராம் தான். அதனால லைஃப் இன்சூரன்ஸ், எல்லா இன்சூரன்ஸும் நிர்பந்தம் இல்லாத சூழ்நிலைகள்ல வரும்பொழுது முழுக்க அதை நம்ம தடை செய்கின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம்.